ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதி பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரஹே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவ ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேஹம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாश्च மே ரூப அஜன்மாயாश्च ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தித்வைத்ய விநிஷ்சிதம். ஓம் ஞானிநாமபி சேதாம்சி தேவி பகவதி सा பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி பீரிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தைः ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. दारिद्र्यदुःखभयहारिणिकात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम्. रोगान्नशेषानवहंसि तुष्टाः पृष्टादु कामान् सकदानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाजि प्रतिष्ठितम् ஆவிராவிர்மா இதி. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு தேவி கவச்சம் அப்படிங்கிறதான நவாங்கத்தில் 9வது அங்கம். இதோட இந்த நவாங்கங்கிறது முடிவடையும். இதுக்கு தேவி கவச்சம் என்றதான பேர். தேவி கவச்சம் வில் பி ஆல்மோஸ்ட் சேம் லைக் நியாசம். நியாசம் நம்ம ரொம்ப பெருசா பிருகத் நியாசம் பார்த்துட்டோமே, அது மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இருந்தாலும் வித்தியாசம் உண்டு. கவச்சம் என்றால் என்ன? படச்சட்டை. எதிரிகளுடைய தாக்குதல் நம்மளுடைய உடம்பில் படாதபடி அல்லது பட்டாலும் எந்த விதமான காயக்லேசம் வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடியது. அதுக்கு கவச்சம் என்றதான பெயர். தனுத்ரம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவார்கள். தனு என்றால் உடம்பு, திரம் என்றால் 3 விதமாக காப்பாற்றக்கூடியதான சக்தி. கவசம் என்றால் ஒரு சட்டை. இறைவன் நாம் பிறக்கின்ற பொழுது நம்மளுடைய உடம்புக்கு இயற்கையாகவே ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புறார். அதுதான் நம்மளுடைய ஸ்கின், தொக். அதன் பிறகு நாம் துணியால தச்சு போட்டு போவோம். அதுக்கும் சட்டைன்னு தான் பேரு. ஆர்மர்னு சொல்லக்கூடியது, அதாவது சஸ்திராஸ்திரங்களுடைய பிரயோகத்தினால தாக்குதல் உடம்புக்கு வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடியதான பலமான ஒரு சட்டை. இந்த மாதிரி கவச்சங்கள் பலவிதமாக இருக்கு. ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய கவச்சம் எது என்றால் அம்பாளுடைய அனுகிரகம், பெற்றோர்களுடைய அனுகிரகம், குருமகாஜனங்களுடைய வெல்விஷர்ஸ், பந்துமித்ராதிகள், நம்மளெல்லாம் யாரெல்லாம் ஸ்நேகிக்கிறாளோ அவர்களுடைய எல்லாம் ஆசீர்வாதம் என்பது நமக்கு சட்டையாக, நமக்கு கவச்சமாக அமைந்துவிடும். நாம் ஏதாவது இறைவனுடைய ஒரு பொருளை எடுத்து பிரயாணம் செய்கிற பொழுது அது நமக்கு கவச்சமாக மாறும். ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமணலம்படாயே நமஹான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் விபூதி, குங்குமம், சந்தனம் சாதாரணமாக பூஜைக்கு வைக்காத பொருளுக்கே சக்தி உண்டு. ஆனால் இறைவனுக்கு அதை சாத்தின பிறகு இறைவனுடைய பிரசாதமாக நாம் நம்மளுடைய உடம்பில் அதை அணிந்து கொள்கின்ற பொழுது அது ஒரு கவசமாகி மாறிவிடும். உத்தம பிராமணர்கள், பிரம்மசாரிகள், இவர்களுக்கெல்லாம் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான உபநயனம், அதாவது பூணல் இருக்கு பாருங்கோ, உபவீதம். அந்த பூணல் என்பதே ஒரு கவச்சம். பூணல் இல்லாதவர்கள் சூத்ர ஜாதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். அவர்களுக்கும் அரணா சரடு அப்படின்னு ஒரு சரடு உண்டு. இந்த அறையில் கட்டிக்கக்கூடியதான சரடு, அது ஒரு கவச்சம். பெண்களுக்கு சுமங்கல்யாபரணம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய கவச்சம். இது எல்லாத்தையும் தவிர்த்து இறைவனிடம் நாம் ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கு முயற்சி செய்கின்ற பொழுது நம்மளுடைய பிராரப்த கர்மங்கள், வாசனைகள் இதெல்லாம் பெரிய பெரிய எதிராளிகள் ஆத்மா நம்மளை தாக்கும். இறைவனிடம் போகாதே,
இறைவனை நம்பாதே, இறைவனை விட்டு விலக்கி வா, இதெல்லாம் அஜ்ஞானம் அப்படின்னு மாயா தத்துவம் நம்மளை பிடிச்சிருத்துன்னு வெளியில் வந்துடும். நமக்கு அது என்ன ரொம்ப சரியா படும், அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் சூழ்நிலை ஏற்படுற நேரத்தில் அதுதான் சரி அப்படின்னு தோணும், இறைவனிடம் பகச்சுக்கு தோணும். இப்படி பலவிதமான இடையூறுகள் நம் வாழ்விலே நமக்கு ஏற்படும். என்ன ஒரு சின்ன தப்பு சொல்லிக்க வேண்டியது சுவாரஸ்யமாக சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்கலாம். என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணினா அந்த ஆத்மா அப்படின்னா இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணா, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய தவறு. அதனால பலவிதமான இடையூறுகள் நமக்கு நம்மளை தாக்கின்ற பொழுது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து அம்பாளுடைய திருநாமங்களையும் மகாத்மங்களையும் நாம் தெரிஞ்சு கொள்ள நான் அம்பாளிடம் ரொம்ப நெருங்குறோம். இந்த நேரத்தில் ஏற்கனவே அங்கே ஸ்தானமானங்கள்லாம் இருக்கக்கூடியதான மகாசக்திகள், இது யாரு புதுசாக ஒரு டிக்கெட் வருது பூலோகத்திலிருந்து, கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். பல்கலைக்கழகத்தில் அதாவது யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், ஹையர் ஸ்கூல்ஸ் எல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணதான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பெரிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கலாய்ப்பா பார்த்துருக்கேளா, போட்டு பாப்பா, பையன் மசியறானா இல்லை, இவன் எதிர்த்து நிற்கிறானா, ஐயோ பாவமா அப்பாவியா, அதெல்லாம் போட்டு பார்க்கறது வழக்கம் உண்டு. அதுபோல நாம் அசண்டட் ஆக 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 மேலே செல்ல 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 என்ன ஆகும்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ நம்மளை தூக்கி வெளியில போடுறதுக்கு முயற்சி செய்யும் இந்த சக்திகள் எல்லாம். அந்த சக்திகளையும் நாம் சமாளிக்க வேண்டும். அப்படி ஒரு பக்தன் அல்லது சீடன் சாதகனுக்கு ஆன்மீக துறையில மேலே போக 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 வரக்கூடியதான இடையூறுகள் எல்லாம் தடுத்து நிற்பதற்காக ரொம்ப முக்கியமாக ஸ்ரீ தேவி மகாத்மத்தில் பரமேஸ்வர வச்சனமாகவும் மார்க்கண்டேய ரிஷி வச்சனமாகவும் பிரம்ம வச்சனமாகவும் எல்லாம் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் தவிர்த்து தேவி வச்சனங்களே இருக்கு. தேவி உவாச்சா அப்படிங்கிறதான பலவிதமான மகாமந்திரங்கள் இருக்கு. அம்பாள் சும்மா ஸ்னீஸ் பண்ணா கூட அது மந்திரம் ஆயிடுமே, அது ஹூங்கார மந்திரம் ஆயிடும். நல்லவங்க எதை செஞ்சாலும் நல்லதாகவே தான் இருக்கும், கெட்டவங்க எதை செஞ்சாலும் கெட்டதாகத்தான் இருக்கும். அதுபோல நல்லவர்க்கெல்லாம் நல்லவராக இருக்கக்கூடியதான இந்த சதாசிவ பத்னி என்ன செய்கிற நேரத்திலையும் அது நல்லதாகத்தானே இருக்கும். அதனால இந்த மந்திரங்களை தெரிந்து கொள்கிற நேரத்தில் நமக்கு நம்மளுடைய வாசனைகள் அதுக்கு முரண்பாடாக இருக்கும். அதிலிருந்தும் நாம் தப்பிச்சு கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு என்ன தேவை என்றால் கவச்சம் தேவை, ஒரு ப்ரொடெக்ஷன். ஞாசம் என்பது குறிப்பிட்ட அங்கங்கள்ல அந்த இறைவனுடைய சக்தியை தியானம் பண்ணி அங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை, தேவதைகளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டு நம்முடைய தேக ரட்சணம் பண்ணிக்கிறோம். கவச்சம் என்பது எல்லாருமே போட்டுக்கக்கூடியதான ஒரு ஆர்மர், ஒரு சட்டை தான் இந்த கவச்சம். யாரெல்லாம் யுத்தத்தில் ஏற்பட போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கவச்சம் போட்டுப்பா. அதுபோல யாரெல்லாம் ஆன்மீகத்துறையில சாதனை பண்ணி இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதான முயற்சி எடுக்கிறார்களோ இது ஒரு யுத்தத்துக்கு சமம். எந்த யுத்தம் என்றால் வாசனைங்கிறதான நம்மளுடைய துஷ்ட கர்மாவினுடைய கர்ம பலன் என்பது அதர்மத்தினுடைய ஆளுங்கள், அதில் அரக்கருக்கு சமமானவர்கள். நாம சுத்த மனசோட ஏகத்துவ பாவனையோட இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனசுல எண்ணி செயலில் அதை கொண்டு சாதனை பண்ற நேரத்தில் நம்ம தர்ம பாதையில் சேர்ந்தவர்கள். மகாபாரதத்தை தர்மத்துக்கு சேர்ந்தவாள் அதர்மத்தை சேர்ந்தவாள் ரெண்டு கட்சம் இருந்தா மாதிரி நம்மளுடைய துர்வாசனைகள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள் எல்லாமே ஒரு அதர்மத்தினுடைய செட்டு. நாம தர்ம பாதையில முயற்சி பண்ணி மேலே ஏறி ஏறி இறைவனை பார்க்கணும் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நம்ம தர்ம பாதையை சேர்ந்தவர்கள். அப்ப நமக்குள்ள இருக்கிறதான இந்த போட்டியில நம்மளை காப்பாற்றுகின்றதான ஒரே ஒரு தத்துவம் என்ன என்றால் இந்த அம்பாளுடைய கவச்சம். நிறைய தெய்வீக சக்திகளுக்கு கவச்சம் உண்டு. விஷ்ணு கவச்சம் இருக்கு, சுப்பிரமணிய கவச்சம் இருக்கு, கணபதி கவச்சம் இருக்கு, ஹனுமான் கவச்சம் இருக்கு, சிவ கவச்சம் இருக்கு, தேவி கவச்சம் இருக்கு, ஏராளமான கவச்சங்கள் உண்டு. யாரெல்லாம் திருநாமங்களை வாயால் சொல்கிறார்களோ அதே ஒரு பெரிய கவச்சம். அதவிடையெல்லாம் சிறந்தது மகாமந்திரங்கள். மகாமந்திரா, மகாயந்திரா, மகாதந்திரா அப்படிங்கிறது பராசக்தியை லலிதா சஹஸ்ரநாமத்தை போற்றப்படுகிறது. ஆகவே மகாமந்திரங்கள் இருக்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம். அப்ப அந்த தேவி மகாத்மியத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் இந்த சட்டையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அதில் நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஜீவாத்மாவை யாராவதும் தூக்கி தள்ளி போட்டுருவா வழியில, அப்படி விபலமாயிடும். நம்ம முயற்சி எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு புறப்பட்டோமோ அது இல்லாம ஆகிவிடும். இறைவனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஒன்று ஆர்த்தி, ரெண்டு ஜிக்னாசு, மூணு அர்த்தார்த்தி, நாலாவது ஞானி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில சொல்றார், துக்கம் இருக்கக்கூடியவன் ஆர்த்தன், ஆர்த்தத்ராண பராயணாயே நம. பகவான் பராசக்தி திருநாமங்கள்ல உண்டு. துக்கம் இருக்கக்கூடியவா, ரொம்ப சங்கடப்பட்டு வாழ்க்கையை எதுக்குடா இப்படி எனக்கு அஞ்சு வந்தது இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கன்னு ஆர்த்தி.
அவன் துக்கத்தின் யாழியை பகவானிடம் நாடி எப்படியாவது துக்கத்துக்கு ஒரு பரிகாரத்தை காட்டி கொடு அப்படி சொல்லும். ரெண்டாவது இருக்கக்கூடியவன் ஜிக்ஞாசு, யாரு பகவான் இருக்காரா, எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், அவருக்கு என்ன சக்தி இருக்கு, அவர் என்ன பண்றார், என்ன பண்றதில்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டக்கூடியவனுக்கு பேரு ஜிக்ஞாசு. இவனும் இறைவனை நாடுகிறார். மூன்றாவது கேசு அர்த்தார்த்தி, பலவிதமான காரியங்கள் கிடைக்கணும் என்பதற்காக ஆசைப்பட்டு கொண்டு ஆசைக்கு அடிமையாகி எவ்வளவு கிடைச்சாலும் போராது, திரும்பியும் கொடு அப்படின்னு பகவான்கிட்ட டெய்லி மந்திரத்தை சொல்லி 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 பலதையும் இறைவன்கிட்டேருந்து வாங்கிக்கிறது. இவனுக்கு பேர் அர்த்தார்த்தின்னு பேரு. இதுக்கு திருப்தியே கிடையாது, எவ்வளவு கிடைச்சாலும் போராதுங்கிறதான ஒரு மனப்பான்மை இருக்கு. நாலாவது பார்ட்டி ஞானி. அவன் தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், தெய்வத்தை நேரடியாக பார்த்து பகவான்கிட்ட கேட்கணும், 4 வார்த்தை பேசணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட ஆராய்ச்சி பண்ணி அவன் ஞானம் மெய்ஞானம் அப்படி போன்றதான வழிமார்க்கமாக சென்று இறைவனை தெரிந்து கொள்ளக்கூடியவன். இப்படி 4 பேர் தான் இறைவனை நாடுகிறார்கள். அப்போ ஒரு பக்தன்கிறதான முறையில் பரமேஸ்வரன் பண்றார் அப்படின்னா, பாவம் இந்த சாதகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் பசி தாகம் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அம்பாளை தெரிஞ்சுக்க வேண்டும், என்னை அடைய வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழலாம், மந்திர தந்திரா ஜபாதிகள் எல்லாம் பண்றாலே இவர்களுக்கு ஒரு உபகாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் பரமேஸ்வரனாகவே கொடுக்கப்பட்டதான ஒரு கவசம் தான் இந்த தேவி கவசம். அம்பாளுக்கு கட்கமாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பரமேஸ்வரன் உமாதேவிக்கு உபதேசமாக கொடுக்கிறார். அது அம்பாளுக்கு கொடுத்ததான ஒரு கவசம், அது வாழுனால உருவாக்கப்பட்டதான ஒரு கவசம் இது. அப்ப இறைவன் மகா தயாலு அப்படிங்கிறதுனால இறைவன் பக்தர்கள் மனசால அம்பாளை தியானம் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான முயற்சி பண்றவங்க எல்லாம் இந்த இடையூறுகளில் இருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்காக கவச ரூபேனா இந்த மந்திரத்தை உருவாக்குறார். யாரெல்லாம் தேவி மகாத்மத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியமான 6 தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது முதல் படியாக இருக்கிறதுக்கு பேரு கவச்சத்ரயம்னு பேரு. கவச்சத்ரயம் அப்படின்னா 3 விதமான கவச்சங்கள். ஒன்று தேவி கவச்சம், இரண்டாவது அர்கல ஸ்தோத்திரம், மூன்றாவது கீலக ஸ்தோத்திரம். நாம அர்கல ஸ்தோத்திரத்தையும் கீலக ஸ்தோத்திரத்தையும் தெரிந்து கொண்டு விட்டோம். இப்போ தேவி கவச்சத்தை தெரிந்து கொள்கிறோம். 2வது செட்டு எது அப்படின்னா ரகசியத்ரயம் அப்படின்னு பேரு. இந்த ரகசியத்ரயம் என்பது 3 விதமான ரகசியங்கள். ஒன்று ராத்திரி சூக்தம், இன்னொன்று தேவி சூக்தம், மூன்றாவது தேவி ஹிருதயம். இதுல தேவி ஹிருதயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். தேவி சூக்தம் அப்படிங்கிறதான 2 தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதன் பிறகுதான் வருவது. அப்படி கவச்சத்ரயம் ரகசியத்ரயம் அப்படிங்கிறதான இந்த 2 தத்துவங்களை தான் நாம் பரிபூர்ணமாக சாதனை பண்ணி அதன் பிறகுதான் இந்த தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அது இதனுடைய இஸ் மேண்டேட்டரி. பகவான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கவச மந்திரத்தை உருவாக்குறார். பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் கவசம் பொருந்தும். சுத்த அசுத்தம் ஆச்சார அனுஷ்டானம் இது எதுவும் இல்லைனா கூட கவச மந்திரம் அனைவரையும் காப்பாற்றும். ஜாதி மத பேதம் பார்க்காம அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியதான மகாசக்தி வாய்ந்ததான மந்திரங்கள் இந்த கவச்சம். அப்படி கவச்ச ஸ்தோத்திரத்தில் அஸ்ய ஸ்ரீ தேவி கவச்ச ஸ்தோத்ரயா மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷி அனுஷ்டுப் சந்தः மகாலக்ஷ்மீர் தேவதா ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஹ்ரூம் கீலகம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகா ஹ்ராம் இத்தியாதி ஷடங்கன்யாசா அப்படின்னு சங்கல்பத்துக்கு அடுத்ததாக இந்த ஞாசாதிகளை செய்ய சொல்லுது. ஒவ்வொரு கிரந்தங்கள்ல ஒவ்வொரு விதமான வித்தியாசம் இருக்க வாய்ப்புண்டு. பாடபேதம் எப்பவுமே இருக்கும். தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம் ஓரோ தேசங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் இருக்க வாய்ப்புண்டு. மந்திரங்கள் கொஞ்சம் இங்கங்க இருக்கும் வித்தியாசமாக. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு, எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி நடந்தது. இந்த கலியுகத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி துவாபர யுகத்துல வேதவியாசர் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பைல் பண்ணி போட்டு கொடுத்துருக்கார் நமக்கு. பகவத் பாதர், மார்க்கண்டேய மகர்ஷி இப்பேற்பட்டதான மகான்கள்லாம் சொன்னதான பல மந்திரங்களும் அங்கிங்கீமா கடந்துருக்கிறத எல்லாம் திரட்டி கூட்டி ஒரு கிரந்த புஸ்தக வடிவத்தை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அதனால இதெல்லாம் நேற்றைக்கு நடந்ததா கேட்டா இருக்க முடியாது. ரொம்ப 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 காலப்பழக்கம் இருக்கக்கூடியது. ஸோ முதல்ல அஸ்ய ஸ்ரீ தேவி கவச்ச ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய
அதில் இருக்கிறதான பேதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகாலட்சுமி தேவதான்னு சொல்ற இடங்கள்ல சில இடத்துல வந்து சாமுண்டா தேவி அப்படின்னு வரும், சாமுண்டா தேவதா அப்படின்னு வரும் சில இடங்கள்ல. அதுபோலவே மகாலட்சுமி பிரசாத சித்தியத்தே, மகாலட்சுமியினுடைய பிரசாதம் கிடைப்பதற்காக நான் இந்த கவச்சத்தை சொல்லுகிறேன் என்று சொல்ற இடத்துல திரிகுணாதேவி பிரீத்தியர்த்தம் அப்படின்னு, திரிகுணாதேவி முக்குணங்கள் இருக்கக்கூடியவர்கள், அது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதான துர்காலட்சுமி சரஸ்வதி என்கிறதான 3 தேவதைகளையும் ஒரே நேரத்தில் சொல்ற மந்திரம் தான் இந்த திரிகுணாதேவி அப்படின்னு அர்த்தம். 3 குணங்களும் சேர்ந்ததான தேவி அல்லது 3 குணங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியதான தேவிமார். அதனால இந்த பாடபேதத்துல ஸ்ரீ மகாலட்சுமி பிரசாத சித்தியர்த்தேன்னு சொல்ற இடத்துல திரிகுணாதேவி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகா அப்படின்னு சொல்றதான வழக்கம் உண்டு. இதெல்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சுருக்கோம். இந்த ஞாசாதிகளில் சொல்ற மந்திரத்தினுடைய அர்த்தம் எல்லாம் அஸ்ய ஸ்ரீ தேவி கவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா, நான் என்னுடைய இந்த தேவி கவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரத்தை சொல்லறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியாக அந்த மந்திரத்துக்கு காரணமானவர்கள் யாரெல்லாம், ரிஷி, சந்தஸ்ஸு, தேவதை, இவ 3 பேர் தான் எல்லா மகாமந்திரங்களுக்கும் ரொம்ப முக்கியமானவர்கள். சாதா மந்திரங்களுக்கு சொல்ற வழக்கம் கிடையாது, மகாமந்திரங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். இவர்களெல்லாம் ஸ்மரணம் பண்ணி இவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட பிறகுதான் நாம் இந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மந்திர தேவதை நமக்கு பிரசாதமாக இருக்கும். மந்திர தேவதா சாதையான்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி மந்திரங்கள்ல. மந்திர தேவதை நமக்கு சாதகமாக வேண்டுமானால் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் மெயின் மந்திரத்துக்குள்ள நாம் கால் எடுத்து வைக்க வேண்டும். சில கோவில்களில் போனோம்னா பரிவார தேவதைகள் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணி கடைசியில் தான் அந்த முக்கியமான தேவதையை போய் பிரார்த்தனை பண்றதுக்கு அதிகாரம். சில கோவில்களில் முக்கியமான தேவதையை பிரார்த்தனை பண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் பரிவார தேவதைகளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி கொஞ்சம் வித்தியாசமான பாவத்தில் இருக்கும் சில இடங்கள்ல. அதுபோல அஸ்ய ஸ்ரீ தேவி கவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா பிரம்மா ரிஷி, பிரம்மாதான் ரிஷியாக இருக்கார் இந்த மந்திரத்துக்கு. இதுல அனுஷ்டுப் சந்தஸ் 6 முக்கியமான, நிறைய சந்தஸ்கள் இருக்கு. 6 முக்கியமான சந்தஸ்ல அனுஷ்டுப் சந்தஸ இந்த மந்திர கோர்வை, அதுக்கு பேர் அனுஷ்டுப் சந்தஸ், இந்த மந்திர கோர்வையை உபயோகப்படுத்தி இருக்கார்கள். அனுஷ்டுப் சந்தஸ் அப்படிங்கிறதான சந்தஸ்ல சிட்டப்படுத்தி இருக்கக்கூடியது. மகாலட்சுமி தேவதா, மகாலட்சுமியை வந்து தேவதையாக சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அல்லது சாமுண்டா அப்படிங்கிறதான தேவிய மனசுல தியானம் பண்ணிட்டு மனசுல அவங்க இருக்கா, ஹிருதயத்துல அவங்க இருக்கா அப்படிங்கிறதான உறுதியோட ஹ்ராம் பீஜம், பீஜத்தை வந்து ஹ்ராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தோடையும், ஹ்ரீம் சக்திஹி, சக்தியை வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தோடையும், கீலகத்தை வந்து ஹ்ரூம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தோடையும் சேர்த்து நாம் கட்டி போடுறோம். அதுதான் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம், பீஜம் சக்தி கீலகம். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கிட்டோம் ஓல்டு எபிசோட்ஸில், அங்கே போய் கேட்டுங்க சந்தேகம் இருந்தா. அதன் பிறகு இந்த மகா மந்திரங்களை எல்லாம் சொல்லி, பீஜாட்சர மந்திரங்களை எல்லாம் சொல்லி நாம வந்து ரெடி ஆயாச்சுப்போம் இந்த மந்திரத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ சீடன் அல்லது சாதகன் அந்த சாமுண்டா தேவி கிட்ட கேட்டுக்கொள்கிறார், அம்மா நீ வந்து உன்னுடைய பிரசாதம் கிடைப்பதற்காக ஸ்ரீ மகாலட்சுமி அல்லது வந்து திரிகுணாதேவி பிரசாத சித்தர்த்தே, உன்னுடைய பிரசாதம் கிடைப்பதற்காக, பிரசாதத்துக்கு 2 விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று வந்து இறைவனுக்கு திருப்தியாய் இறைவன் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்துக்கு பிரசாதம் என்றதான பேர். இரண்டாவது, ஏற்கனவே இந்த மந்திரங்கள் எல்லாம் யாரோ மகான்கள் சொல்லி பிரசாதம் பெற்றவர்கள். இதெல்லாம் மந்திரமே பிரசாத வடிவம். ஆகவே பிரத்யேகமாக பகவான் நம்ம கண் முன்னாடி வந்து நின்று ததாஸ்து சொல்றதுக்கு பதிலா சொல்லுங்கிற அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே போரும், பிகாஸ் அதெல்லாம் பிரசாதிச்ச மந்திரங்கள். See, there's something called certified and non certified அல்லவா. ஒரு பொருளை வந்து சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொருளோட பேட்ச் பூராவே அப்படிதான் இருக்கணும், அதுதான் நிபந்தனை. அதனுடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க கமர்ஷியல் வேர்ல்டில். இந்தியாவில் இப்போ ஃபஸ்ஸாக சொல்லி வந்துருக்கேன் இந்த ஃபுட்டு அதெல்லாம் சர்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ டெய்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஒரு தடவை சர்டிஃபை பண்ணியாச்சுன்னா அவள் அதே மெத்தடாலஜியில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுபோல் இந்த மகாமந்திரங்கள் எல்லாம் நானோ நீங்களோ சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பல யுகங்களாக மகான்கள்லாம் ஜபம் பண்ணிருந்தான மந்திரம். அவங்களெல்லாம் ஜெபிச்சிருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஆல்ரெடி பிரசாதிக்கப்பட்டது, இதெல்லாம் சர்டிஃபைடு மந்திரங்கள். எட் நம்மளுடைய சாதனையில அம்மா நான் சொல்றேன் இப்போ எனக்காக அப்படிங்கிறத அந்த பாவனை இருப்பதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரசாத சித்தியர்த்தே ஜபே, உன்னுடைய பிரசாதம் கிடைப்பதற்காக நான் ஜபிக்கிறேன். விநியோகா, விநியோகம் செய்கிறேன். விநியோகம் அப்படின்னா ஐம் ஆக்ஷனிங், ஐம் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம்.
ஹ்ராம் இத்தியாதி ஷடங்கன்யாசகா. அதுக்கப்புறமா ஷடங்கன்யாசத்தை நான் செய்கிறேன். அங்கன்யாசம், கரன்யாசம், மூணு சேர்ந்து 6. அதுதான் ஷடங்கன்யாசங்கள். அதற்கு அடுத்ததாக தியானம் செய்ய வேண்டும். தியானத்தை வந்து ரொம்ப டீட்டெயில் நம்ம கத்துண்டோம். தியானத்தை ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டுமானா என்ன? தியானம் 2 விதமாக. ஒன்று உள்ளே செய்யக்கூடியதான தியானம், இன்னொன்று வெளியே செய்யக்கூடியதான தியானம். கமர்ஷியல் வேர்ல்டுல நாம் தியானம் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐ வில் மேக் இட் இன் a வெரி சிம்பிள் வேர்டு. டே ட்ரீம், பகல் கனவு காணக்கூடியது எல்லாமே வந்து தியான வடிவம் தான். இமேஜினேஷன் பண்ணி பார்க்கறது எல்லாமே தியானம் தான். அது கண்ணை திறந்தாலும் பரவாயில்லை, கண்ணை மூடினாலும் பரவாயில்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நியமம். சொப்னாவஸ்தையிலையும் பார்க்க முடியும், ஆனா அதெல்லாம் பெரிய லெவல், அதை பத்தி எல்லாம் டச் பண்ணணும். இப்போ ஜாக்கிரதையில் இருக்கிறதே பார்த்துப்போம். முதல் வந்து தியானம். சௌவர்ணாம்புஜமத்யகாம் திருநயனாம் சௌதாமினி சந்நிபாம் சங்கம் சக்கரவராபயஞ்ச தததீம் இந்தோஹோ கலாம் பிப்ரதீம். சௌவர்ணாம்புஜமத்யகாம் திருநயனாம். சௌவர்ணம் அப்படின்னா சுவர்ணம். சுவர்ணம் என்றால் சொர்ணத்தினுடைய வர்ணம். சொர்ண வர்ணத்தில் இருக்கக்கூடியதான் அம்புஜம், தாமரை. பொத்தாமரையில நட்ட நடுவே 3 கண்களோட திருநயனீம், 3 கண்களோட இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்மஸ்வரூபிணியை வந்து சௌதாமினி சந்நிபாம். சௌதாமினி அப்படின்னா பிளாஷிங் லைட்டு, பிரில்லியன்ட் சொல்லுவா இல்லையா, பயங்கரமான சைதன்யம், கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சம், சோபை இருக்கக்கூடியதான, பளிச்சு நடிக்கக்கூடியதான இந்த வர்ணம். அதுல அம்பாள் அமர்ந்திருக்கிறதாக நம்மளால பார்க்க முடியாது. எப்படி? பளபளப்பு இருக்கக்கூடியதான வைரத்தினால படைச்சதான ஒரு விக்கிரகம் ஒரு சொர்ண கவசத்துல உட்காருமானா அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? இப்போ சொர்ண மோதிரம் போட்டுக்கிறோம் அல்லவா, வைர மோதிரம் போட்டுக்கிற நேரத்துல சொர்ணத்தினால ரிங்கு பண்ணி அதுக்கு நடுவில் வஜ்ரத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணி கட்டி போட்டுக்கிறா அல்லவா. அதுல அந்த சொர்ணம் ஏற்கனவே மஞ்ச வர்ணத்துல ஜொலிக்கும், அதுக்கு நடுவில் இந்த ரத்னத்தினுடைய வர்ணம் அதை விட அதிகமாக சோபிதமாக இருக்கும். அதுபோல பொத்தாமரையில சொர்ணத்தாமரைக்கு நடுவே அம்பாள் வந்து வஜ்ரத்தை போலே பிரகாசிக்கிறாள். அந்த மாதிரி உருவத்தை நான் தியானம் செய்ய முடியாது எனக்கு இந்த நேரத்தில். இது வந்து மகாலட்சுமியினுடைய தியானம். 4 தெய்வங்கள் தியானம் செய்யற அந்த மந்திரத்துல. மகாலட்சுமிக்கு ஒன்று, பார்வதி தேவிக்கு ஒன்று, சரஸ்வதி தேவிக்கு ஒன்று, துர்கா தேவிக்கு ஒன்று. இந்த 4 முக்கியமான தெய்வீ சக்திகளையும் தியானம் பண்ணித்தான் இந்த கவச ஸ்தோத்திரத்தை ஆரம்பம் செய்கிறது. அப்படி அமர்ந்திருக்கக்கூடியதான தேவி சங்கம் சக்கர வராபயஞ்ச தததீம் இந்தோஹோ கலாம் பிப்ரதீம். சங்கம், சக்கரம், வரம், அபயம் அப்படிங்கிறதான 4 கரங்கள். அபயமுத்ரா, வரதமுத்ரா. ஒன்றுல வந்து சங்கரம், இன்னொன்று சக்கரம். ததீம் அப்படின்னா கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அந்த தேவி எப்படி இருக்கா அப்படின்னா இந்தோ கலாம் பிப்ரதீம். இந்தோ அப்படின்னா சந்திர வடிவம், சந்திரனை போல பிரகாசிக்கின்றதான இந்த ஆயுதங்களை பிப்ரதீம் தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்காள் தேவி. அதனுடைய அம்சங்கள் கலாம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆயுதங்கள் என்ற அர்த்தம். கலை என்றால் இண்டிவிஜுவல் அங்கம், ஒரு அம்சம். கிரைவேயாங்க தஹார குண்டலதராம் ஆகண்டலாத்யை ஸ்துதை ஆகண்டலாத்யைஹி ஸ்துதாம் தியாயே த்விந்த்ய நிவாசினீம் சசிமுகீம் பார்ஷஸ்த பஞ்சானனாம். கிரைவேயாங்க அப்படின்னா கழுத்திலிருந்து உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களும் பிரத்யேகமாக தெரியும்படியான அளவுக்கு. கழுத்திலிருந்து குண்டலதராம், குண்டலங்கள், கழுத்துக்கு ஜஸ்ட் மேல காதுல குண்டலங்கள் தொங்குறது. கழுத்துல மாலை ஆபரணத்தை போட்டு இருக்கா, அது வந்து நாபிபத்னம் வரைக்கும் இருக்கிறது. கிரைவேயாங்க தஹார குண்டலதராம் ஆகண்டலாத்யை ஸ்துதாம். ஒவ்வொரு அங்கங்களிலேயும் இந்த பிரகாசமான அம்பாளுடைய அங்கங்களை கண்முன்னாடி பார்த்து நான் தியானம் செய்கிறேன். தியாயே விந்திய நிவாசினீம். விந்தியா நிவாசினியாக, விந்திய பர்வதம் ரொம்ப முக்கியம். சவுத்தையும் நார்த்தையும் நடுவில் கிராஸ் பண்ற பர்வதத்துக்கு பேர் தான் விந்திய பர்வதம். மேல ஹிமாச்சல பர்வதம், லெப்ட் சைட்ல வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி வெஸ்டர்ன் காட்ஸ்னு பேர் இருக்கு. இப்படி முக்கியமான சில பர்வதங்கள்லாம் இருக்கு. விந்தியா பர்வதத்துல வாசம் செய்யக்கூடியதான விந்தியாவாசினியாக நான் உன்னை தியானம் செய்கிறேன். சசிமுகீம், சந்திரனை போன்றதான முகம் இருக்கக்கூடியவள். அப்ப இங்க சசிமுகீம் பார்ஸ்வஸ்த பஞ்சானனாம், 5 முகங்களோட அம்பாள் சோபிதமாக இருக்காள். திவ்ய மாதாவை நான் இந்த பொத்தாமரைக்கு நடுவே வைரம் போல பிரகாசிக்கின்றதான தெய்வீ சைதன்யத்தை என் கண் முன்னாடி பார்க்கிறேன், தியானம் செய்கிறேன். இப்படி தியானம் ஒரு தடவை பண்ணினா போரும் இந்த டோட்டல் லைஃப்லயே. இது நித்தியம் பண்ற வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தகரமாக இருக்கும், அனுகிரகமாக இருக்கும்னு அப்புறமா நினைச்சு பார்த்துக்கல. சங்கம் சக்கரமதோதனுஞ்சததீம் விப்ராமிதாம் தர்ஜினீம் வாமே சக்திமசீம் சரான்
கலயிதம் கலயிதீம் திர்யக் திரிசூலம் புஜைஹி சன்னத்தாம் விவிதாயுதைஹி பரிவ்ரதாம் மந்திரீம் குமாரி ஜனைஹி தியாயேதிஷ்டவரப்பிரதாம் திரிநயனாம் சிம்ஹாதிரூடாம் சிவாம். சிவைய சிம்ஹாரூடையாக இருக்காள் சிவை. மகா திரிபுரசுந்தரியான பார்வதி தேவி பரமேஸ்வரி பரபிரம்மஸ்வரூபிணி சிம்ஹாரூடையாக அமர்ந்திருக்காள். அந்த தேவியை சங்கம் சக்கரமதோ தனுச்சதீம். சங்கம் சக்கரம் தனுஷ். தனுஷ் என்றால் வில்லு. சங்கம் சக்கரம் தனுஷ் இதெல்லாம் விப்ராமிதாம் தர்ஜினீம் தன்னுடைய கரங்கள்ல கட்டியாக பிடிச்சிருக்காளாம். அந்த வலது விரல் வலது கையிலும் இடது கையில் இருக்கக்கூடிய அந்த கட்ட விரல் இருக்கே, கட்ட விரலும் ஆள்காட்டி விரலுக்கு ஆட்காட்டி விரலுக்கு தர்ஜினின்னு பேரு. அது ரெண்டுக்கு நடுவில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பலமாக பிடித்துக் கொண்டிருக்காள் தேவி. வாமே சக்தி மசீம் ஷரான் கலயத்தீம் திர்யக் திரிசூலம் புஜைஹி. வாமகரம் இடது கையில, அதே மாதிரி வலது கையில இந்த கைகள் எல்லாம் ரொம்ப கூர்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடியதான திரிசூலங்களை எல்லாம் குமாரி ஜனேகி குமரனை பெற்றெடுத்த தாய், குமரனுக்கு ஜனனம் கொடுத்ததான தாய், அதாவது பார்வதி தேவி, அந்த பரமேஸ்வரியை நான் தியானம் செய்கிறேன். சன்னத்தாம் விவிதாயுதைகி பரிவிரதாம். சன்னத்தாம் அப்படின்னா நிறைக்கப்பட்டது. இந்த அஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டியதான பண்டாரங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் பரிபூர்ணமாக நிறைக்கப்பட்டிருக்கா பலவிதமான ஆயுதங்களை. அம்பாளுக்கு தன்னுடைய கரங்கள்ல என்னெல்லாம் எவ்வளவெல்லாம் ஆயுதங்களை வைத்துக் கொள்ள முடியுமோ அதை எல்லாத்தையும் ரொம்ப கட்டியாக பிடிச்சு எடுத்து வச்சிருக்கா. சன்னத்தாம் விவிதாயுதைகி பரிவிரதாம். பலவிதமான ஆயுதங்களால பரிவிரதாம் சேர்க்கப்பட்டது அல்லது இருக்கக்கூடியது. பரிவர்தான சுற்றப்பட்டது. மந்திரீம் குமாரி ஜனேகி. குமாரி தேவிகளை எல்லாம் சிருஷ்டி செய்து கொடுக்கக்கூடியவள் அல்லது குமாரி தேவியினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவள். குமாரி திருமூர்த்தியிட்ட கல்யாணி ரோஹிணிதா காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ராம்பிகா அப்படின்னு நவராத்திரி கன்னிகா ஸ்வரூபிணியாக அம்பாள் நவவிதமா கன்னிகா ரூபிணிகளாகவும் குமரனுக்கு ஜனனம் கொடுத்த தாயாராகவும் இருக்கிறதான அந்த பார்வதி தேவியை நான் தியானம் செய்கிறேன். தியாயேதிஷ்ட வரப்பிரதாம் திரிநயனாம். யாரெல்லாம் இப்படி தியானம் செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான இஷ்ட வரத்தை பிரதானம் செய்யக்கூடியவள் இந்த பரமேஸ்வரி. அம்பாளை யாராவது ஒரு தடவை இப்படி தியானம் பண்ணிட்டா போரும், அவங்களுக்கு தேவையானது இஷ்ட வரப்பிரதத்தை கொடுக்கக்கூடியவள். அம்பா உனக்கு இதுதான், உனக்கு எலிஜிபிள் இருக்குன்னு எடுத்துக்கோ, அப்படி கொடுக்கறது இல்லை. உனக்கு என்ன வேணும் கேட்டு கொடுக்குறா. ஸோ தாயார் ஒரு குழந்தைக்கு உணவை ஊட்டுகின்ற நேரத்துல குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் கொடுப்பள். இல்லைன்னா கூட நாளைக்கு பண்ணி கொடுக்குறேன்டா கண்ணா நீ இன்னைக்கு சாப்பிடு அப்படின்னு. அதே நேரத்தில் தந்தை ஊட்டுவானால் அவர் என்ன சாப்பிட போறாரோ அதை பிளேட்ல போட்டு அங்க வைப்பார். சாப்பிடுறா அப்பா, சாப்பிடுறா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேச்சு சாப்பிட்டு போ, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கும் வார்த்தையே பேசக்கூடாது, மூடு வாயும் சாப்பிட்டு சாப்பிடு. அதே நேரம் அம்மா கிட்ட அந்த குழந்தை பிடிக்கலையே அப்படின்னா, அப்படியாடா கண்ணா தெரியாத தன்மை வச்சுட்டேன்டா, இன்னைக்கு நாளைக்கு உனக்கு டபுளா பண்ணி கொடுக்குறேன், உனக்கு பிரியமான அந்த கறி இருக்கு அதை பண்ணி கொடுக்குறேன், பிரியமான பாயசம் இருக்கு இதை பண்ணி கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லி தாஜா வண்டியெல்லாம் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறான். அது போலதான் சக்தி வரம் கொடுக்கறதுக்கும் சிவம் வரம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். சிவன் என்றால் எல்லா விதமான ஆண்கள் தெய்வங்கள், சக்தி என்றால் எல்லா விதமான பெண் தெய்வங்கள், அப்படி வச்சுட்டா போதும். அப்போ அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, இஷ்ட வர பிரதாம், உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு எது இஷ்டமோ அந்த வரத்தை நான் உனக்கு தரேன். என்னோட இஷ்டத்தை நான் தரலை, உன்னோட இஷ்டத்துக்கு உனக்கு என்ன தேவையோ, உனக்கு எதனால அந்த விண்ணப்பம் சத்தியமாகுமோ அதுக்கேற்றபடி நான் உனக்கு கொடுக்கிறேன். அதான் அம்பாளை தியானம் செய்வதனால வரக்கூடியதான பெனிஃபிட். தியாயே உத்திஷ்ட வரப்பிரதாம்னு வேணா சொல்லிக்கலாம். திருநயனாம், 3 கண்கள் இருக்கக்கூடியதான இந்த தேவி. சிம்ஹாதிரூடாம் சிவாம், சிவை சிம்ஹாரூடியாக இருக்கக்கூடியவள், சிம்ஹவாகினி, மகிஷாசுரமர்தினி, பராக்கிரமசாலினி அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் உண்டு இருக்கு. அதனால அம்பாள் கிட்ட இருக்கிறதான இந்த சிம்ஹராஜன் ரொம்ப சிறப்படைந்தவர். அப்படி சிம்ஹாரூடையான சிவையை நான் தியானம் செய்கிறேன். அடுத்ததாக சரஸ்வதி தேவி. வாணிபதேர் வர மோகித துஷ்ட தைத்யா தர்பாகி தஷ்ட மனுஜாரி குலாஹிதானி. வாணிபதியான பிரம்மங்கிட்ட பல துஷ்ட தைத்தியர்கள் அரக்கர்கள் ஏராளமான வரத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதுல இந்த பிரம்மதேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவ்வளவுக்கு 4 தலை இருக்கக்கூடியவர், ஒரு தலை இருக்கிறவனே ரொம்ப யோசிச்சு தான் காரியங்கள்லாம் பண்ணுவா. இதுக்கு 4 தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சில நேரங்கள்ல கொடுக்கக்கூடாத வரங்களை எல்லாம் கொடுத்து திருமூர்த்திகள்ல மற்ற 2 மூர்த்தி மாறியும் அவ்வளவு கஷ்டப்படுத்துவார். இந்த பிரம்மாவை மாறி மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றது யாரும் கிடையாது. அதாவது கிரியேஷன் தானே எல்லாத்துக்கும் காரணம். கிரியேஷன் இருந்ததுனால தானே சஸ்டைனன்ஸும் டிஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசலாம். கிரியேஷனே இல்லாம எடுத்தா எதுவுமே இல்லையே. வாணிபதியாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவன் தைத்தர்களுக்கு தேவை இருந்தும் இல்லாததுமான பலவிதமான வரங்கள் எல்லாம் கொடுத்து
தேவர்களுடைய அழிவுக்கு காரணமான வரங்களை எல்லாம் கொடுத்துருவார் சில நேரத்தில். அப்ப அவங்களை என்ன பண்ணுவாள், இந்த மகா சரஸ்வதி என்பவள் மோகிதா, அவங்களெல்லாம் மோகத்துக்குள்ள ஆளாக்கி விடுவாள். மூகாசுரனுக்கு நாக்கில் போய் உட்காந்துட்டா, ஊமை ஆயிட்டான் அவன், அவனுக்கு கேட்கவே முடியல என்ன வருமானம் அப்படின்ட்டு. பிரம்மாவுக்கு டைம் லிமிட் உண்டு, அவர் வருவார், பிரத்யட்சமாகி விட்டு அவனுக்கு என்ன வேணும் கேட்டுக்கோ அப்படிம்பார். இல்லை சாமின்னு அப்பதான் லிஸ்ட் எடுக்க போற வேலையை தேவையாக போயிட்டு டிசப்பேர் ஆயிடுவார், திருப்பி உட்காந்து அவசியம் பண்ணணும். அதுபோல இந்த ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் அப்படிங்கிறதான 3 பேர் சேர்ந்து தபசு பண்ணா, பிரம்மா பிரத்யட்சப்பட்டார். இந்த கும்பகர்ணன் கேட்கறதா வரம் மகா போக்கிரி வரம். அப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த சரஸ்வதி தேவி கிட்ட போய் சொல்லுவா, நீ எப்படியாவது தேசத்தை காப்பாற்ற இந்த பிரச்சனையிலிருந்து. சரஸ்வதி தேவி ரொம்ப ரோல் எடுத்துக்கவே மாட்டா, பேசாம இருக்கிறது தெய்வ முயற்சி பண்ணுவாள். பிகாஸ் எஜுகேட்டட் பீப்புள் ஆல்வேஸ் கீப் சைலன்ஸ் இல்லையா. அவள் ஒதுங்கி உட்காந்துட்டு ஒரு சைடில், மற்றதெல்லாம் தான் சும்மா ஜாடரை போட்டு பெரிய சத்தம் உண்டாக்கு. இந்த அரைகுறை டிக்கெட்டுகள் எல்லாம் படிச்சவன் ஒதுங்கி ஒரு இடத்துல உட்காந்துடுவார். அதுபோல அம்பாள் சரஸ்வதி தேவையில்லாத வாருக்கு அது சண்டைக்கு இன்றைக்கெல்லாம் வரமாட்டான். வாட்டு உட்காந்து வீணை வாசிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டு அவள் வாட்டு உட்காந்துருப்பா தேவி. ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு சரஸ்வதி தேவியை. வெரி மைல்டு கேரக்டர். இந்த தேவியை என்ன பண்றா, இப்போ எல்லா தேவர்களுமா போய் சேர்ந்து, அம்மா நீ ஒரு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு. இப்படி என்னடா இந்த மாதிரி இவன் கேட்க போறதான வரம் மகா போக்கிரி வரம், அதை எப்படியாவது நீ மாத்தி கொடுக்கணும். எல்லாம் முடியாது, கஷ்டப்பட்டு தவம் பண்றான், அவனோட தவசு அதெல்லாம் விளையாடக்கூடாது, ஐ கேனாட் இன்டர்ஃபியர், அது அதர்மம். ஐயா அப்படிலாம் சொன்னா நடக்காதுமா, ரொம்ப கஷ்டமா போயிடுவான். அப்படியானா ஒன்று பண்றேன் நான், அவன் ட்விஸ்ட் பண்ணி விடுறேன் வேணுமானா. நித்ரா சுகம் வேணும் அப்படின்னு கேட்டார் அவர். இந்திராசனம் கிடைக்கணும்னு கேட்கறதுக்கு பிளான் பண்ணவன் நித்ராசனத்தை கேட்டு விட்டார். ததாஸ்தூன்னு உடனடியே சொன்னார் அது நம்ம வாணிபதி பிரம்மதேவன். அப்போ தெரிஞ்சு போயிடுது. ராவணன் கேட்டார், என்னடா அவனுக்கு மரம் கொடுத்தார் பிரம்மா, நான் நித்ராசனம் எல்லோ கேட்டேன். ஐயோ இந்திராசனம் என்னோட அவங்ககிட்ட கேட்க சொன்னேன் நான், நீ ஏன்டா இப்படி பண்ணி வச்சாய். பிரம்மா கிட்ட போய் சொல்றா, என்ன சுவாமி பை மிஸ்டேக், தம்பி தப்பு பண்ணிட்டான். டே தப்பு பண்ணாலும் சரி பண்ணாவது கவலை இல்லை, ஒரு தபஸுக்கு ஒரு அனுகிரகம் முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் கிளீன், ஒரு டெபிட்டுக்கு ஒரு கிரெடிட் வந்தாச்சு, நீங்களாச்சும் உங்க காரியம் வச்சு சாமி ஏதாவது கொஞ்சம் தயவு பண்ணப்படாதா அப்படின்னா, சரி 6 மாசம் தூங்கு, 6 மாசம் முயற்சிட்டு இருப்பாய் அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸசம் பண்ணி கொடுத்துட்டார். அது மாதிரி இங்க வாணிபதேர் ரவி மோகிதா துஷ்ட தைத்திய தர்ப்பாஹிதம், அவங்களுடைய துஷ்டர்களான இந்த தைத்தர்களுடைய அகந்தை, அதான் தர்ப்பம், மண்டகர்வம். குலாஹிதானி, இந்த தேவகுலங்களுக்கெல்லாம் அனுகிரகமாக்கும்படியாக துஷ்டர்களான அரக்கர்களுடைய நாக்கில் போய் உட்கார்ந்து அவர்கள் கேட்க வேண்டியதான வரத்தை நாக்கை ட்விஸ்ட் பண்ணி அவங்களுடைய சொந்தம் அழிவுக்கு காரணமான ஒரு வரத்தை வாங்கிக்குள்ள ஒரு உபாயத்தை சரஸ்வதி தேவி இப்படி இருக்கிறத பண்ணி வைப்பாள். அதை தான் சொல்றார். அப்பேற்பட்டதான அந்த மகாமாயா சுரூபிணியான சரஸ்வதி தேவியை எந்த வித்தையை நாம் அடைவோமானா எல்லா விதமான மாயையும் அகங்காரமும் அந்தகாரமும் அஜ்ஞானமும் டம்பம் கர்வம் ஜெலசு இதெல்லாம் போகுமோ, அதெல்லாம் தானே குவாலிட்டிஸ் ஆஃப் அரக்கன். குவாலிட்டிஸ் ஆஃப் எ டிமன்ங்கிறது என்ன, இந்த மாதிரி இந்த துஷ்ட விசாரங்கள் துஷ்ட செயல்கள்லாம் இருக்கிறவங்க தான் அரக்கர்கள். அப்போ அந்த சுபாவம் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அரக்கர்கள் வம்சத்தை சேர்ந்தவாத அல்லது அரக்கு குணம் படைத்தவர்கள் என்ற அர்த்தம். அப்படி அந்த அரக்க சுபாவம் இல்லாமல் ஆகக்கூடியதான அந்த மாயை என்னிடம் இந்த அகற்றக்கூடியவள், என்னுடைய குலத்தை உத்தேஜனம் செய்யக்கூடியவள். குலம் என்றால் பிரம்மம் என்ற அர்த்தம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு குலம் இருக்கு. என்ன குலம் தெரியுமா? அது நம்ம எல்லாம் பிரம்மத்தை சேர்ந்தவா, பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானவர்கள்ங்கிறதுனால இதுக்கு பிரம்ம குலம் என்று பேரு. அலிகுல சங்குல குவல யமண்டல மௌலி மிலத் பகுலா அலிகுலே. அலிகுலம் என்றால் பிரம்மகுலம், ஆணுமண்ணு கட்டுறதுன்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு அர்த்தத்துல, அதாவது பிரம்மத்துக்கு ஆண் தன்மையும் இல்லை பெண் தன்மையிலே ரெண்டும் சேர்ந்தது அர்த்தம் இல்லை, ரெண்டாகவும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் உண்டு. அப்படி தர்பாஹி தஷ்ட மனுஜாரி குலாஹிதானி, குலத்துக்கு ஹிதம் செய்யக்கூடியது, குலத்துக்கு ஹிதம் செய்யக்கூடியது. இந்த ஜீவாத்மாவுக்கு சரியான வித்தையை கற்றுக்கொண்டு சரியான ஞானத்தை அடைந்து அஜ்ஞான நாசத்தினால மோட்சம் என்கிறதான மகா பொற்பதத்தை அடையக்கூடியதான ஒரு பாக்கியத்தை வரமாக கொடுக்கக்கூடியதான மகா சரஸ்வதி தேவி நான் தியானம் செய்கிறேன். திருச்சங்க மத்திய நடனே விகன்யமான ரக்ஷாம் கரோது மம சா திரிபுராதிவாசா. திருச்சங்க மத்திய நடனம். திருச்சங்கம் அப்படின்னா 3 சந்தியா நேரம், காலையில மத்தியானம் இரவு, பிராத சந்தியா மாத்தியானிக சந்தியா சாயம் சந்தியா. இந்த 3 சந்தியகள்ல சாவித்ரி தேவியை சவித்திர மண்டலத்துல துர்காலட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதாதேவி நமகான்னு சொல்றதா அந்த பரபிரம்மஸ்வரூபிய காயத்ரியாகவும் சாவித்ரியாகவும் சரஸ்வதியாகவும், சரஸ்வதி தேவி இரவு நேரத்திலே கும்பிட வேண்டும், கிருஷ்ணவர்ணையாக கும்பிட வேண்டும் கருப்பு வர்ணத்துல. பிராத காலத்துல காயத்ரி தேவியாக கும்பிட வேண்டும், மத்தியான நேரத்துல சாவித்ரி தேவியாக கும்பிட வேண்டும். இப்படி நியமங்கள்லாம் உண்டு. ஆகவே திருச்சங்க மத்திய நடனே, இந்த 3 சந்திகளிலையும் நடனம் செய்யக்கூடியவள்
அனுகிரகத்துக்காக நடனம் செய்யறா தேவி. பரமேஸ்வரன் வந்து யாரையாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நடனம் பண்றார் நடராஜமூர்த்தி. அதுபோலவே மத்தியான நேரங்கள்ல வந்து அனுகிரகம் செய்வதற்காகவே பராசக்தி மகா சரஸ்வதி ஸ்வரூபிணியானவள் நடனம் செய்கிறாள். அந்த நடனத்துல வந்து அந்த நேரத்தில் யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ, தியானம் செய்கிறாளோ, அம்பாளை வழிபடுகிறாளோ அவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான இந்த சாவித்ரி தேவியானவள் சவித்திர மண்டல ஸ்வரூபிணியான மகா சரஸ்வதி பரிபூர்ணமான அனுகிரகத்தை தந்து அஜ்ஞானம் என்கிறதான அவித்தை ஒழிந்து ஞானம் அப்படிங்கிறதான மோட்சத்துக்கு வந்து எடுத்து செல்லுகின்றதான ஒரு பெரிய உத்தமமான வரத்தை விகன்யமான ரக்ஷாம் என்னை காப்பாற்று தேவி. இந்த சந்தி நேரத்தில் பார்த்திருக்கோ நிறைய பேருக்கு கொட்டாய் வரும், யானிங். ஆசுரிக சக்தி அதிகமாகிறது, வாசனைகள் புதுசாக எழும்புறது, அல்லது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதான துர்வாசனை வெளியில் இருக்கக்கூடியதான துர்சக்திகளோட கனெக்ஷன் ஆகிறதுக்கு பேரு தான் இந்த யானிங் வருது. முக்கியமாக பூஜை பண்ற நேரம் உட்கார நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த கொட்டாய் வரும். சகசநாமம் ஜபிக்கிறது உட்காரோம் அப்படின்னு எல்லாம் அரவிப்பா, ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் ஆன்னு வாய்ப்பொழுப்பா, கண்டினியூ பண்ண முடியாது அந்த வார்த்தையை பூரா. கொட்டாய் வந்து தலையா போட்டு கீழே போட்டு அடிக்கும். சந்தி நேரங்கள்ல ரொம்ப அடிக்கடி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து துர்சக்தி, வெளியில் இருக்கக்கூடியதான துர்சக்தி உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதான துர்வாசனையோட சிங்க்ரனைஸ் ஆகிறது, பந்தப்படுறது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இதுக்கு தமோ குணம்னு பேரு. தமோ குணம் அதிகமாகவும் ரஜோகுணம் சத்துவகுணம் கம்மியாகவும் இருக்கிற நேரத்திலையும் இந்த மாதிரி யானிங் வரும், கொட்டாய் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆபத்தில் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இந்த துஷ்ட சக்திகள் என்ன வந்து தாக்காமல் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். ரக்ஷமாம் கரோது மமசா திரிபுர திவாசா. 3 புறங்கள் எல்லாருக்குமே தெரியும். பரமேஸ்வரனுடைய ஒரு உத்தம பக்தர்கள் இந்த 3 பேர். அவங்களுக்கு 3 புறங்களை கொடுக்கிறார். நம்மளுடைய ஆன்மீக முறையில பார்க்க போனோம்னா நேற்று நாளை பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் வர ஜென்மம் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி திரிபுராத வாசமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும், சதாசிவியான காமேஸ்வரியுடைய அனுகிரகத்தையும், காயத்ரி சாவித்ரி சரஸ்வதியுடைய அனுகிரகத்தையும், பார்வதி தேவி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தையும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அவர்களுடைய அந்த அனுகிரகத்தினால ரக்ஷாம் கரோது மம சா திரிபுராதிவாசாக. திரிபுரங்கள்ல வாசம் செய்யக்கூடியதான, அதாவது திரிசந்திகள்ல வாசம் செய்யக்கூடியதான சித்ரூபிணியான பராசக்தி வந்து என்னை அனுகிரகம் செய்யட்டும். சங்காசி சாப சரபின்னகராம் திரிநேத்ராம் திக்மேதராம் சூலகயா விலசத் கிரீடாம் சிம்ஹஸ்திதாம் சசுர சித்தனுதாம் ச துர்காம் துர்வானிபாம் துரித வர்க்கஹராம் நமாமி. துர்காதேவியினுடைய பஜனம், துர்காதேவியை தியானம் பண்றது. சங்காசி சாபம், சங்கம் சாபம் போன்றவைகளை, சரபின்னகராம் திரிநேத்ராம் சரங்களோட, அதாவது அம்பு வில்லு இரண்டும் சேர்த்து சங்கு போன்றதான ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு 3 நேத்திரங்களோட ஜொலிக்கக்கூடியதான திரிநேத்ராம், 3 நேத்திரங்களோட ஜொலிக்கக்கூடியதான இந்த துர்காதேவியை வந்து திக்மேதராம் சுகலையாக. திக்மம் அப்படின்னா பிரகாசம், நல்ல ஜொலிக்கிறது, விட்டு 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 ஜொலிக்கக்கூடியது. கலையாம், கலைகள் என்றால் இந்த ஸ்பார்க்லிங், விட்டு 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 ஜொலிக்கக்கூடியது. ஜீவாத்மாவுக்கும் அப்படிதான். பரமேஸ்வரனுடைய கணக்கில் பார்க்குற நேரத்தில் இந்த மின்மினா பூச்சி ஆட்டமாக தான் ஒரு ஜென்மா எடுக்கிறதும் முடியறதும் எத்தனையோ 0.- செகண்ட்ஸ்குள்ள முடியறது ஒரு ஜீவாத்மாவுக்கும் இந்த பூலோகத்தில். ஸ்பார்க்லிங், நம்ம ஏர்கிராஃப்ட் மேலே பார்க்குற நேரத்தில் பார்ப்போம், அது ஸ்பார்க்லிங் லைட்டு அந்த விங்ஸில் இருக்குமே, அது மின்னிட்டே இருக்கும், மின்னா பூச்சி ஆட்டமா அத மாதிரி. ஸோ இங்கே சங்காசி சாப சரபின்னகராம், கரங்கள்ல திருநேத்ராம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான் திருநேத்திரதாரியான அந்த பரமேஸ்வரியை வந்து திக்மேதராம் சுகலையாக விலசத் கிரீடாம், அப்படி பிரகாசமான நட்சத்திர மண்டலங்கள் பிரகாசிக்கின்றது போல இந்த துர்காதேவியினுடைய கிரீடத்துல, சிரசில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான கிரீடத்துல அமர்த்தப்பட்டதான நவரத்னங்கள், பலவிதமான மாயாசக்திகள் இருக்கக்கூடியதான ரத்னங்கள், இதெல்லாம் அப்படி ஜொலிக்கிறதா. அவ்வளவு அழகான அந்த ஜொலனத்தோடு இருக்கிறத அந்த திருநேத்திரையான பரமேஸ்வரிய துர்காதேவியை வந்து சிம்ஹஸ்திதாம் சசுர சித்தனுதாம் ச துர்காம், சிம்ஹாரூடியான இந்த துர்காதேவியை வந்து சசுர சித்தனுதாம், சுரர்களால வாழ்த்தப்பட்டது, தேவர்களால வாழ்த்தப்பட்டவள், பக்தர்களாக வாழ்த்தப்பட்டவள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களால் வாழ்த்தப்பட்டவள். இப்பேற்பட்டதான இந்த துர்காதேவியை வந்து துர்வானிபாம் துரித வர்க்கஹராம் நமாமி, கஷ்டங்களை எல்லாம் நிவாரணம் செய்யக்கூடியதான, கஷ்டங்களே இல்லாமல் செய்யக்கூடியதான, கஷ்டங்கள் இந்த யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பூர்வ ஜென்மா பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது துஷ்ட சக்தியினுடைய தாக்கல் வரப்போறதுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த சக்தியை வந்து
அம்பாளுடைய இந்த துர்காதேவியுடைய கிரீடத்திலிருந்து வரக்கூடியதான பிரகாச சக்தி, அந்த சக்திகள் எல்லாம் இந்த பிரகாசம் நொடியிடையில செகண்ட்ஸில் பஸ்மமாக்கி விடுகிறது. துர்காதேவி துர்கமத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் என்பதனால துர்கா என்றதான பேரு. துர்கமன் என்கிறதான அரக்கின்றார், அவனே சம்ஹாரம் செய்வதற்கு வந்தவள், அதனாலேயும் துர்கா என்றதான பேரு. துர்கம் என்றால் கஷ்டம், அந்த கஷ்டத்தை இல்லாமல் செய்யக்கூடியவள், பலவிதமான இடையூறுகளை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியவள். அதனால மகாலட்சுமி, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, துர்காதேவி என்கிறதான இந்த 4 தேவிமாருடைய உருவத்தில் நான் தியானம் செய்கிறேன். எனக்கு இந்த தேவி கவச்சம் சாதகமாக வேண்டும் அப்படின்னு சாதகன் அல்லது பக்தன் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறதான தியான மந்திரம் இது. அடுத்ததாக மார்க்கண்டேய உவாச்சா, மார்க்கண்டேய மகர்ஷி பிரம்மதேவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். பிரம்மதேவரே, ஹே பிதாமகா, பிதாமகன்னா தாத்தா, எல்லாருக்கும் தாத்தா வருதார், பிதாமகன் பிரம்மதேவர். அப்படி மார்க்கண்டேய மகர்ஷி என்ன பண்றார் அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை நான் இப்ப சொல்ல விரும்பலை, அப்புறமா சொல்றேன். இந்த மார்க்கண்டேய மகர்ஷிக்கும் ஜெய்மினி மகர்ஷிக்கும் இருக்கிறதா ரிலேஷன்ஷிப். அந்த ஜெய்மினி மகர்ஷியை அவருடைய சீடர்கள், அவருடைய புத்திரர்கள் இவெல்லாம சேர்ந்து கேள்வி கேட்கிறா. அந்த கேள்வி ஜெய்மினி மகர்ஷி மார்க்கண்டேய மகர்ஷியை பத்தி கேட்கிறார். இந்த வியாக்கியானமே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு மகாபாரதத்தை பத்தி கேட்கிறார். அங்க இருக்கிறதான ஒரு சர்க்கத்துல வரதான சிந்தா விஷயத்தை. அப்போ இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக மார்க்கண்டேய மகர்ஷி பிரம்மாவை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். சோ மார்க்கண்டேய உவாச்சா, மார்க்கண்டேய மகர்ஷி சொன்னார், யத்குஹ்யம் பரமம் லோகே சர்வரக்ஷாகரம் நிருணாம் என்ன கஸ்யசிதாக்யாதம் தன்மே ப்ரூஹி பிதாமகே. தன்னே ப்ரூஹி பிதாமகா. ஹே பிதாமகா, யத்குஹ்யம் பரமம் லோகே, இந்த உலகத்துல ரகசியாதி ரகசியமாக இருக்கக்கூடியதான மகாமந்திரம் ஏதோ, அந்த மந்திரத்தை சர்வரக்ஷகரம் நிருணாம், நிருணம் என்றால் ஜனங்கள், சாதாரண மக்களுக்கெல்லாம் சர்வரக்ஷையாக இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம் ஏதோ, அந்த மந்திரத்தை என்ன கஸ்யசிதாக்கியாதம், இன்ன வரைக்கும் நீங்க யாருக்கு சொல்லி கொடுத்துருக்க கூடாது இந்த மந்திரத்தை. திஸ் மந்திரம் ஹேஸ் டு பி a unique மந்திரம் ஃபார் மீ அலோன், எனக்கு மட்டுமாகவே தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த மந்திரம் என்னவா இருக்கணும்? சர்வரக்ஷகரமா இருக்கணும், எல்லாரையும் ரக்ஷ கொடுக்கறதுக்குள்ளது. ஜபம் பண்றவனுக்கும் ஜபம் பண்ணாதவனுக்கும், புண்ணியவானுக்கும் பாபிக்கும், பிராமண நட்சத்திர வைசுத்தாதி சமஸ்த ஜாதி, சங்கர ஜாதிக்கும், ஜாதியில சங்கர ஜாதின்னு ஒரு ஜாதி இருக்கு. இந்த காலத்துல நிறைய சங்கர ஜாதிகள் உருவாகிறது. இப்போ இந்த மதம் மாற்று கல்யாணம், ஜாதி மாறி கல்யாணம், இதெல்லாம் சங்கர ஜாதிக்கு வந்ததுக்கு சமம். சங்கர ஜாதிகளுக்கு மனுஸ்மதியில சொல்லி இருக்கிறது கேட்டா யாரும் கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டாங்க. அவ்வளவு கொடூரமான நியம நிஷ்டங்களை சொல்லி வச்சிருக்கா. என்ன கஸ்யசிதாக்கியாதம், ஆக்கியாதம் இன்ன வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ரகசியமான ஒரு மகாமந்திரம் ஏதாவது ஒன்று உண்டு அப்படின்னா தன்மே ப்ரூஹி, நீ சொல்லு பிதாமகா, அந்த மந்திரத்தை, அந்த ரகசியத்தை எனக்காக மட்டும் நீங்க சொல்லி கொடுங்கோ. அப்ப பிரம்ம உவாச்சா, பிரம்மதேவர் சரி நான் சொல்லி தரேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல புறப்படுறார். அஸ்தி குஹ்யதமம் விப்ரா சர்வபூதோபகாரகம் தேவாஸ்து கவச்சம் புண்ணியம் தச்சுஷ்வா மகாமுனே. அப்படி உலகத்துல பரம ரகசியமாக இருக்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றக்கூடியதான சர்வ சித்திகரமாக எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கக்கூடியதான ஒரு மகாமந்திரம் உண்டு அப்படின்னா இருக்கும், கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு, ஸ்டாக் இருக்கு. அந்த மந்திரத்தை எனக்காக நீ சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது பிரம்மதேவர் சொல்றார், ஹே மகர்ஷே பிராமணோத்தமா, ஹே மகர்ஷே, அதீவ ரகசியமானது அஸ்தி குஹ்யதமம் விப்ரஹா. விப்ரா அப்படின்னா பிராமணா, இதை விட ஒரு ரகசியம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. நான் இந்த வரைக்கும் யாருக்குமே சொல்லி கொடுத்துருல, ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் உங்ககிட்ட தான் இருக்கிற. இப்போ அதீவ ரகசியமானதான சர்வ ஜீவராசிகளுக்கும் உபகாரப்பிரதமாக இருக்கக்கூடியதும் திவ்யவுமான இந்த தேவி கவச்சத்தை மகாமுனியான உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். ஸ்ரத்தையோட பக்தியோட சூக்ஷ்மமாக கேட்டு தெரிஞ்சுக்கோ. தத்ருணுஷ்வா மகாமுனே, நீ கேளு, காதால ஸ்ரத்தையோட கேட்கணும், சும்மா சுணு சொல்லலை. தத்ருணுஷ்வா, ரொம்ப கவனத்தோட இந்த மகாமந்திரங்களை நீ கேளு. அப்போ உனக்கு தெரியும் இதில் இருக்கிறதான மகாத்மம் உனக்கு கேட்கவே தெரியும். ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு எல்லாருமே சயின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லவா. இப்போ பிரம்மா பேசுறதும் சம்ஸ்கிருதத்தில், இவர் கேள்வி கேட்கறதும் சம்ஸ்கிருதத்தில், சொல்றதும் சம்ஸ்கிருதத்தில். அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு போயிடும். நமக்கு தான் கொஞ்சம் அந்த பாஷையில் நம்ம விட்டு வெளியே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் திணற வேண்டியிருக்கு அல்லவா. முதல்ல பராசக்தியினுடைய 9 நவகன்னிகா ரூபிணிகளை பற்றி பேச போறார் அந்த பிரம்மதேவர்.
இந்த குமாரி திருமூர்த்தி ச கல்யாணி ரோஹிணி காளிகா சண்டிகா சாம்பி துர்கா சுபத்ராம்பிகா அப்படிங்கிறத நவராத்திரி கன்னிகா தேவிமாராக தட்சிண பாரதத்தில் சொல்லப்படுறத உத்தர பாரதத்துல சைலபுத்திரியிலிருந்து ஆரம்பம். பிரதமம் சைலபுத்ரி, த்விதீயம் பிரம்மச்சாரிணி, திருதீயம் சந்திரகண்டேதி, சுஷ்மாண்டேதி சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, ஷஷ்டம் காத்யாயினி, சப்தமம் காலராத்ரீதி, மகாகௌரீதி ச அஷ்டகம், நவமம் சித்திதா புரோக்தாக, நவதுர்காः பிரகீர்த்திதாः, உக்தான்யேதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனः. இப்படி பிரம்மதேவா சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டகா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்தமாதா என்கிறதான அம்பாளுடைய நவமூர்த்தி ஸ்வரூபங்களை மகத்தரமான வேதத்தில் சொன்ன முறைப்படி இந்த தேவி மூர்த்திகளை அவங்களுடைய மகாத்மத்தை நீ ஸ்மரண பண்ணு, கீர்த்தனை பண்ணு, நான் சொல்லித்தரா மாதிரி ஜெபம் பண்ணு அப்படிங்கிறதான மந்திரத்தில் அங்கே நிற்கட்டும். அடுத்த வார சத்சங்கத்தில் மேற்கொண்டு தெரிஞ்சுப்போம். இந்த கவச்ச மந்திரத்தில் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ரகசியம் இருக்காது இனிமே. ஆகவே கவச்சத்ரயம், ரகசியத்ரயம். அதில் கவச்சத்ரயத்தில் அர்கலஸ்தோத்திரம், கீழஸ்தோத்திரம் முடிச்சு இப்போ தேவி கவச்சத்தை கற்றுட்டு இருக்கோம். அதுபோலவே ரகசியத்ரயத்தில் ராத்திரி சூக்தம், தேவி சூக்தம், தேவி ஹிருதயம். தேவி ஹிருதயம் நாம தெரிஞ்சுட்டோம். ரகசியத்ரயத்தில் நம்மளுடைய ஜீவாத்மா தைனம் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த வாசனைகளோடையும் இந்த துஷ்ட சக்திகளோடையும் காமக்ரோத லோப மோகமா சத்தியம் அப்படிங்கிறதான ஷட் வைரிகளோடையும் ஃபைட் பண்ணி யுத்தம் பண்ணி அது எப்படி அதையெல்லாம் ஜெயிச்சு கடைசியில் பரமபதம் என்கிறதான சக்தியினுடைய பொற்பாதங்களை போய் அடையிறது, அதுக்கு உதவுகிறது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வழிமுறையை சொல்லி கொடுக்கிறது தான் இந்த ரகசியத்ரயம். ரகசியம் என்றால் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வைக்கக்கூடியதான மார்க்கம் ரகசிய மார்க்கமானது, குஹ்யதரமானது, ரகசியத்திலையும் ரகசியமானது. காரணம் ரகசியம் என்ன, யாருக்கு தெரியாத விஷயத்துக்கு ரகசியம்னு பேர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பரஸ்யம் என்றுதான பேர். இது ஏன் ரகசியம் சொல்லி வச்சுக்கிறா அப்படின்னா, எந்த ஜீவாத்மா எப்படி இறைவனை நாடும், எப்படி இறைவனை அடையும்னு அந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இதுக்கு ரகசியம் என்று பேர். இப்போ கருட புராணத்தில் எல்லாமே சொல்லியிருக்கா, மகாவிஷ்ணுவும் பக்ஷிராஜாவான கருடனும் சம்வாதம் பண்ணி. ஆனால் இறந்து போனவை யாராம் சொல்லியிருக்காளா வேலாச்சு அப்படின்னு? என்ன நம்பிக்கை, மகாவிஷ்ணு போய் சொல்ல மாட்டார், அவர் சொல்லியிருக்கார், கரெக்டாக சத்தியமாக தான் இருக்கும் அப்படி. அதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தடவை தான் செத்து போக முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கவும் செய்யும். அடுத்த ஜென்மா வரத்துக்கு நேரம் ஞாபகத்தில் வரும். ஆனால் கர்ப்பபாத்திரத்தை விட்டு வெளியே வந்தால் எல்லாம் இரேஸ் பண்ணிடும். நம்ம திராவிட சிசு கைலாசத்தில் இருக்கிறதான செவத்தில் எழுதி வச்சதான எல்லா சிவபாரதி ரகசியங்களையும் ஒரே செகண்ட் அழிச்சு விட்டா பதிலா பகவத் பாதர் போய் என்ன வராருன்னு தெரிஞ்சதுமே, அது மாதிரி கர்ப்பபாயை விட்டு வெளியே வந்தால் அடலாம் எல்லாம் இரேஸ் பண்ணிடும், ஒன்றும் இருக்காது. இந்த இதனால இதுக்கு ரகசியம்னு பேரு. இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது மோட்சம்னா என்ன, முக்தினா என்ன, இதுக்கு எது சரியான மார்க்கம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றது ஒரு அகம்பா, ஒரு தப்பு. பல பேருக்கு அது தெரியும், ஆனா ஏன் அதுக்கு ஓவரால் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால அது ரகசியம். 1 2 10 100 1000 மகர்ஷிமாளுக்கோ இல்லைன்னா இந்த முனிகளுக்கெல்லாம் தெரியும். அது வெரி வெரி மைன்யூட் பர்சன்டேஜ் தானே அது. அப்போ அது இட்ஸ் நாட் காமன் திங். காமனாக பார்க்க போனோம்னா நிறைய பேருக்கு தெரியாது, அதனால இது இன்னைக்கு ரகசியமாகவே இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை இதுக்காக. ஓகே, நம சிவாய. ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதமார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.